அதாவது உங்களுடைய மனசுலயே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு புழுக்கங்கள் இருக்கும். ஒரு மன அமைதி இல்லாம எப்படியாவது, ஏன்னா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் அதிகம். எப்படியாவது நம்ம அந்த தன்னுடைய உறவை பாதிக்கப்பட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ அவங்க மேல எந்த விதமான ஒரு கோபமும் இல்லாம தனக்கு தானே நம்மளுடைய நேரம் நமக்கு அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு விட்டு கொடுத்து வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த வேதனை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா விவரிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வேதனைகளை அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சாந்தமா இருக்கிறாங்க. சாந்தமா இருக்கிறதுனாலதான் இவர்களுக்கு அவ்வளோ பெரிய அவமானமும் அவ்வளோ பெரிய நஷ்டமும், தொழில்ல பாத்தீங்கன்னா இவர்களை மாதிரி ஏமாறக்கூடிய நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க கூடயே டிராவல் பண்ணக்கூடிய நபரே இவர்கள் கிட்ட இருந்து இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன், இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு இப்போ எங்க அதுக்கு உண்டான ஒரு பதிலும் இருக்காது, அதற்குண்டான ஒரு ரிட்டர்ன்ஸும் இருக்காது. அந்த அளவிற்கு அந்த ஒரு ஏமாற்று வேலைகளை இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு கால